Brand Stories. Stories that inspire. Hi Biju, how are you? I am good. You are a huge inspiration to a lot of women entrepreneurs. உங்கள் ஸ்டோரியை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் திங் என்னென்னா, நான் நாகர்கோயிலேருந்து மாற்றாங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கம்பெனிக்கு நிறைய இன்டீரியர்ஸ் கம்பெனிஸ் பார்த்தேன். ஸோ அந்த இதில் யார் பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறது? ஸோ வர வழியில் நிறைய ஷோரூம்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்டீரியர் ஷோரூம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ போய் பாருங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸை போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். என்ன ஸ்டைலில் எப்படி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டைலில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து போய் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 20% ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, பண்ணுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட் கம்யூனிகேட் வித் தம், அவங்களோட பேசுங்க, அவங்களோட என்ன ஸ்பேஸ் உங்களுக்கு தேவையோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்ன ஸ்டைல் வேணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க பண்ணுவாங்களா, நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணி பண்ணுவாங்களான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யூ கேன் ஃபைனலைஸ். ஸோ இப்போது நான் ஒரு இன்டீரியர் டிசைனை சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் நான் எதிர்பார்க்குறேன்? இன்டீரியர் டிசைனர்ஸை ஹையர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர்ஸ் சூஸ் பண்ணுறது, கலர்ஸ் பேலட் சூஸ் பண்ணுறது, அந்த ஐடியாஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து ஃபர்னிச்சர்ஸ், உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபர்னிச்சர்ஸ் போடலாம், எப்படி அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அந்த ஐடியாஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் பட்ஜெட், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸை எப்படி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் கொடுப்பாங்க. உங்கள் ஸ்பேஸ் எப்படி வருதுன்றத முன்னாடியே வந்து 3Dயில் காமிச்சிருவாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட்டு, நீங்கள் இன்டீரியர் டிசைனர்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம். இப்போ நார்மலாக இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது உங்களை மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக? இப்போது இன்டீரியர் டிசைன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கார்பென்ட்ரி ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்பெண்டர்ஸ் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்கிறத பண்ணுவாங்க. இப்போது இங்கே ஷெல்ஃப்ஸ் வைக்கணுன்னா ஷெல்ஃப்ஸ் வைப்பாங்க, கபோர்ட் ஒர்க் பண்ணணுன்னா கபோர்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொல்கிறத அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. ப்ரொஃபஷ்னலாக போனீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் இன்டீரியர் டிசைனர்ஸ்னால் இந்த ஸ்பேஸை திங்க் பண்ணுவாங்க, ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் பிளானிங் பற்றி திங்க் பண்ணுவாங்க, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி திங்க் பண்ணுவாங்க. இந்த ஸ்பேஸை வந்து ஒரு எப்படி ஒரு கான்செப்டாக ஒரு எடுத்துகிட்டு வரலாம், அவுட்புட் எடுத்துகிட்டு வரலாம், அதெல்லாம் திங்க் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்டீரியர் டிசைனர்ஸோட தேவை ஒரு ரூமாக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எவ்வளோ தேவைன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னோட ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டியான ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ எனக்கு அது நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ நிறைய அது கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ நானே ஏதாவது குட்டி குட்டியாக ஏதாவது வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாமா, இல்லை ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர்கிட்ட போனால் டஸ் இட் மேக் பெட்டர்? ஸ்மால் ஸ்பேஸ் பிக் ஸ்பேஸுன்னு இல்லை, ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்ன்னு வரும்போது இன்டீரியர் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஈவன் இன் சேல்ஸ், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து இன்டீரியர் வந்து ஒரு நல்ல இமேஜ், ரெப்புடேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆஃபீஸுன்னு வரப்போ ஒரு நல்ல இன்டீரியர்ஸ் கண்டிப்பாக தேவை. வென் யூ டிசைன் அ ஸ்பேஸ், நீங்கள் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க ஒரு நல்ல இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு? காசு இருக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்பேஸை டிசைன் பண்ணும்போது, இல்லை ஸ்பேஸ்க்கு இன்டீரியர் பண்ணணும்னு சோஃபா ஒரு இடத்துல இருந்து, கர்டன்ஸ், கார்பெட்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து, டிவி யூனிட் இன்னொரு இடத்துல இருந்து, இப்படி அங்கங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ரூமை ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆடாக தெரியும், வியர்டாக தெரியும். ஸோ இது ஒரு இன்டீரியர் டிசைனர்ஸை ஹையர் பண்ணி பண்ணும்போது அவங்க திங்க் பண்ணுவாங்க, ஒரு தீம் பேஸ்டில் திங்க் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணி எப்படி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணலான்னு திங்க் பண்ணி அதை ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். Since you are the founder of Nailam Groups, so உங்களோட ப்ராசஸ் என்ன when it comes to interiors? எங்களோட ப்ராசஸ்னால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், ஆன்சைட்டாக இருக்கட்டும், இல்லை ஷோரூம்ஸ் வருவாங்க, கம்யூனிகேஷன் ஸ்டார்டிங் நடக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பட்ஜெட்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இமீடியட்டாக தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஓகேனா எங்கள் டிசைனர்ஸ் வந்து ஆன் சைட்டில் போய் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, ப்ளஸ் கிளைண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, என்ன தேவை, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. தென் டிசைன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆப்வியஸ்லி டிசைன் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கிளைண்ட்டு காமிப்போம் 3D டிசைன், அவங்க ஸ்பேஸ் எப்படி வரப்போகுதுன்றத டிசைனில் காமிச்சிக்குவோம். அவங்களுக்கு எல்லாம் ஓகேனா டீட்டெயில் எஸ்டிமேஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எஸ்டிமேஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வேணுமா உங்களுக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணும்போதே இது கொஞ்சம் தேவைப்படுமா, இல்லை எந்த அதாவது டைமில்? கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணும்போது அப்போவே ஒரு இன்டீரியர் டிசைனர்ஸே அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ ஈவன் எலக்ட்ரிக்கல் பாயிண்டிங்காக இருக்கட்டும், ப்ளம்பிங்காக இருக்கட்டும், எங்கே வால் வேணும், ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இன்டீரியர் டிசைனர்ஸோட கன்சல்ட் பண்ணி பண்ணும்போது இன்னும் வீடு நல்லா வரும் அவுட்புட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட பேஷன்ஸ். நீங்கள் உட்காந்து Thank you so much. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. Brand Stories. Stories that inspire.